எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். முக்கியமாக 3 விடயம் பேசுறதுக்கு இருக்குது. முடிஞ்ச உறவுகள் வீடியோவை இப்போ பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தட்டி கொடுத்து போயிட்டேறீங்க. பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். முக்கியமான 3 விடயம். வாழ்க்கையில் நடக்கக்கூடாத விஷயங்களும் இருக்குது. அதுகளை பற்றி தான் இன்றைக்கு பேசுகிறதுக்கு இருக்குது. நேற்று கண்ணூடாக கண்ட ஒரு விடயம், அதை இன்றைக்கு உங்களோடாக பகிர்ந்து கொள்ளணும், நீங்களும் அதை தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக இந்த விடயம். அதுக்கு முன்னே நாங்கள் வந்து தொழில் செய்கிற நாட்டை எந்த அளவுக்கு நேசிக்கணுமோ அந்த அளவுக்கு நேசித்து கொள்ளுங்க. இங்கே சட்டத்திட்டத்தை சரியான முறையில் நாங்கள் கொஞ்சமாவது கடைப்பிடிக்கணும். அப்படின்னா தான் நாங்கள் வாழ்கிற நாட்டுக்கும் நல்லது, எங்களுக்கு நல்லது என்றதை முதலாக சொல்லிக்கொள்வோம். காரணம் என்னென்னா, இந்த நாட்டில் வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது எங்களோட குடும்பத்தையும் எங்களையும் பாவிக்கும்ன்றதை சில உறவுகள் புரிஞ்சு கொள்கிறீங்கல்ல. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பேசுகிறதுக்கு இருக்கு. நேற்று என் கண்ணூடாக பார்த்தேன், ஒரு நபர் சரியான போதை, எங்கேருந்து தான் அவங்களுக்கு இந்த போதைகள் கிடைக்கிறான்னு தெரியல, சாராயங்கள் முறுக்காப்பில் பல ஆயிரம் பேர் வந்து வீடியோ எடுத்தாங்கள, அவரை வீடியோ எடுத்தாங்க. ஆனால் நம்மளுக்கு அது மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. காரணம் என்னண்டா, நாங்களும் வீடியோ எடுத்து அவரை வந்து அசிங்கப்படுத்துறோட்டு போவோமாண்டு. ஆனால் இந்த ஷூட்டுக்குள்ளேயும் அந்த மனுஷன் மல்லாக படுத்து கிடக்கு, அப்புறம் குப்பரை படுத்து கிடக்குறாரு நீட்டின்னு வந்து. அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு கேவலமான செயலாக தெரிஞ்சு எனக்கு. காரணம் வேணாலும் நாங்கள் இந்த நாட்டுக்கு பிழைக்க வந்திருக்கோம். உங்களுக்கு மனைவியர், பிள்ளைகள், அம்மா அப்பா, இந்த சொந்த பந்தம் இருக்கும். அது நடு ரோட்டில் அப்படியான செயல்கள் செய்கிற உறவுகள் திருந்துங்க. நீங்கள் குடிக்கிறது பறிக்கிறது உங்களோட சுதந்திரம். ஆனால் சொல்ல வேண்டிய கடமை வந்து ஒரு யூடியூப் சேனல் கூடாக ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றது எங்களோட கடமை. அதால் அந்த காணொலியை பதிவேற்றுறேன். நிறைய உறவுகள் வீடியோ எடுத்தாங்க, நானும் போய் பார்த்துட்டு மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த டைமில் போலீஸுகள் யாராவது பெரிய அதிகாரிகள் வந்திருந்தால் கண்டிப்பாக அவற்றை நிலம் என்னமாக இருக்குமன்றதை பாருங்கள். உடனே தூக்கி ஏற்றி ஆளுக்கு அடிக்க போட்டு கொண்டு போய் பிங்கரை வச்சு அனுப்பியிருப்பாங்க. எந்தோ மீண்டும் வெளிநாடுன்ற வாழ்க்கை இல்லாமல் குடும்பத்து நிலைமை எந்த சூழ்நிலையில் போயிருக்குமன்றதையும் அப்படியான உறவுகள் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் தெரிஞ்சு செய்கிறீங்களா தெரியாமல் செய்கிறீங்களான்னு தெரியல. அந்த வீடியோவில் வைரலாக எடுத்த உறவுகள் எதுலையாவது ஒன்றில் போட்டு செஞ்சால் உங்களோட முகத்தை காட்டி நாளைக்கு உங்களோட பிள்ளைகள் எதிர்காலம் பாவிக்கப்படும். உண்மையிலே அந்த செயல் வந்து வன்மையாக கண்டிக்கப்படப்பட்ட செயல். அடுத்த எஞ்சத்தைய நாட்டு சட்டத்துக்களை தெரியும், கடுமையான சட்டங்கள். அதை எத்தனை பேர் நீங்கள் மதிக்கிறீங்களா மதிக்கலையான்னு தெரியல. என்னையை பொறுத்தவரை நான் நிறைய மதிக்கிறேன் சட்டத்துக்களை. ஏன்னா நாங்கள் பிழைக்க வந்த நாடு. எங்களுக்கு இந்த நாடுகளில் இருந்து தான் எங்களோட வாழ்வாதாரத்தை ஏற்றி கொள்ளணும்னா அந்த நாட்டை வந்து கையெடுத்து கும்பிடுற இடத்துல இருக்கிறோம். அதை ஒவ்வொரு உறவும் புரிஞ்சு கொள்ளணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து நீங்கள் எஞ்சி எரிக்கிறதுலேருந்து ஒரு அர்த்தம் இல்லைன்றதுதான் என்னுடைய ஒரு பதிவு. அந்த வீடியோவில் இருந்து ஒரு உறவும் போடாமல் விட்டுறணும். ஏன்னா முகமெல்லாம் அப்படியே கிடக்குறாரு, குப்பரை படுக்கிறாரு, மெல்லாக படுக்கிறாரு, அவ்வளோ சூடு. உங்கள் வீட்டில் இருக்கிற உறவுகளுக்கு தெரியும் அப்படி சூடுண்டு. உண்மையிலே அவரெல்லாம் மனிதன் தான் ஆண்டு தெரியல. ஒரு நிமிஷம் அவருக்கு குடும்பம் பிள்ளைங்க இருக்காண்டு கொஞ்சம் கூட பார்க்குறாரா எதிர்பார்க்குறாரான்னு தெரியல. உண்மையிலே அது கொடுமையானதுகள். அப்படியானதுகள் வந்து விடுமுறை போகிற உறவுகள் இப்படி செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வந்து உங்களுக்கு தெரியும், காணொன் முடிய போகுது, சரியான முறையில் கடுபடியாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த காணொனுக்கு பதிவு செஞ்ச உறவுகள் கூட வெளியில் போகும்போது பிடிச்ச ஃபிங்கர் வச்சு தான் அனுப்புகிறாங்க. செக்கின்கள் அந்த அளவில் இருக்குது. அதையும் பார்த்து கவனமாக செயல்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் தேவைக்கு இல்லாத எந்த ஒரு இதுகள்லையும் எந்த ஒரு உறவும் வந்து ஈடுபடாதங்க. இது நம்மளோட நாடு இல்லை. உங்களுக்கு தெரியும், எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் அவங்க எங்களோட இருக்கும் வரைக்கும் தான். நாளைக்கு எங்களுக்கு கொண்டு வந்து ரெண்டாவது நாங்கள் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அந்த தன்மை இருக்காண்டு பார்க்கணும். ரெண்டாவது அந்த தன்மை இல்லாத பட்சத்தில் எங்கள் நண்பர்மார் கூட எங்களுக்கு கை தர மாட்டாங்கன்றதை புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த காணொலி ஏதோ ஒரு வாயில் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவரோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.